என்னன்னா, எல்லாருக்குமே இப்ப பட்டிங் என்டர்பிரினரா வர்றவங்க என்னன்னா, நெறைய இந்த சோசியல் மீடியாலாம் பார்த்துட்டு, இன்னைக்கு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணி, நாளைக்கு செலிபிரிட்டி ஆகணும்னு சொல்லி நெனைக்கிறாங்க. அது நடக்கவே நடக்காதுங்க. என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணா கண்டிப்பா 3 வருஷம் ஆகும். 3 வருஷம் ஆனா தான் நமக்கு ஓரளவுக்கு அதுல சின்ன இன்கம் எடுக்க முடியும். அதுக்கு வந்து விடாமுயற்சி தாங்க. விடாமுயற்சியா வந்து நம்ம திரும்பி திரும்ப அதுல வந்து நெறையா செலவு பண்ணி செலவு மீன்ஸ் உங்க பிசினஸ்க்கு தான் நீங்க செலவு பண்ண போறீங்க. செலவுன்னா நெறைய பேர் என்ன நெனச்சுக்கிறாங்கன்னா, பெரிய ஆட் குடுக்கணும் அந்த மாதிரியெல்லாம் நெனச்சுக்கிறாங்க. அப்படி இல்லாம நம்ம தரம் ஒரு பொருள் தயார் பண்றோம்னா, அது தரமா தயார் பண்றக்கு என்னென்ன செலவுகள் பண்ணணுமோ, அந்த செலவுகள் பண்ணி தரமான பொருள நம்ம கொண்டு போய் மார்க்கெட்டிங் பண்ணணும். மார்க்கெட்டிங்ன்றது என்னன்னு கேட்டீங்கன்னா, திரும்ப 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 ம். போகணும். இவங்க என்னன்னா ஒரு தடவ ஒருத்தர்கிட்ட கேட்பாங்க. ஒரு தடவ கேட்டோம்னா அவங்க வாங்கல அப்படின்னோனே இவங்க வந்து டயர்ட் ஆயிடுறாங்க. இல்ல நான் கேட்டேன். அவங்க வேண்டான்னு சொல்லிட்டாங்க. எப்பவுமே இப்ப நமக்கே ஆகட்டும், ஒருத்தர் வந்து ஒண்ணு எடுத்துக்கோன்னு சொன்னா நம்ம வேண்டான்னு தான் சொல்லுவோம். திரும்பி திரும்பி ஒரு 2, 3 தடவ ஸ்ட்ரெஸ் பண்றப்போ, அவங்க இவ்வளோ தடவ சொல்றாங்களே, அதுக்காவது ஒண்ணு எடுத்துக்கலாம். ம். அப்படின்றக்காக நம்ம எடுக்கிறோம் இல்லைங்களா? திரும்ப 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 நம்ம அவங்ககிட்ட வந்து நம்ம ப்ராடக்ட்ட பத்தி பேசிக்கிட்டே இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம டிவிலலாம் ஆட் பார்க்குறோம். இந்துஸ்தான் யூனிலிவருடைய ஹமாம் சோப்பு எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். ஆனா, ஒரு நாளைக்கு பார்த்தீங்கன்னா, ஒரு 15லருந்து 20 வாட்டி அவங்க விளம்பரம் குடுக்குறாங்க. நமக்கு தெரியாதுன்றக்காக இல்ல. ஹமாம் சோப்புன்னு ஒண்ணு இருக்குன்னு ஞாபகப்படுத்துறதுக்காக. அதனால நம்ம வந்து எப்பவுமே நம்ம வந்து இந்த பிசினஸ்ல இருக்கோம். என் ப்ராடக்ட் இருக்குன்னு அவங்களுக்கு ஞாபகப்படுத்திட்டே இருக்கணும்.